பிரியமானவர்களே, டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிற நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த காலவெளியில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அதிசயமான காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் பாரத்தோடு ஜெபியுங்கள். இப்பொழுது நாம் கண்களை மூடுவோம். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காய் பலனுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவர், இதுவரைக்குமா எங்களை தாங்கினீரே, அதற்காய் சோத்திரிக்கிறோம். இதுவரைக்குமா எங்களை நடத்தினீர், அதற்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் எங்களை காத்தீரே, அதற்காய் சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வேலைகள், எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் இதுவரைக்குமாய் பாதுகாத்தீர், ஆசீர்வதித்தீர், அதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை காத்தீர், ஊழியங்களை காத்தீர், பிள்ளைகளை காத்தீர், எல்லாரையும் நீர் காத்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், விசேஷமாய் இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்குவதற்காக நன்றி அப்பா. அற்புதமாய் வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதிசயமான காரியங்களை செய்வீராக, ஆச்சரியமாய் நடத்துவீராக. பாடுகிற பாடல்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர், மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அருமையானவரே, அழகானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, இயேசு. அவரே இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர், என் ஆத்மநேசரே. என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, இயேசு. அவரே இயேசு, இயேசு, இயேசு. கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர், என் நேச கர்த்தரே. என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, இயேசு. அவரே இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டினிலே, கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டினிலே, கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர், என் அன்பு ரட்சகர்,
அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரேசு, இயேசு, இயேசு, அவரேசு, இயேசு, இயேசு, அவரேசு, இயேசு, இயேசு, அவரேசு, அப்பா ஆண்டவரே, இந்த கால வேளையிலே கர்த்தாவே அருமையானவரே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்குமா எங்களை கர்த்தாவே இம்மானுவேலனா இருந்து கர்த்தாவே எங்களை நடத்தினவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் சோத்திரிக்கிறோம். இதுவரைக்குமாய் கர்த்தாவே எங்களை காத்தீரே, அதற்காய் சோத்திரிக்கிறோம். இதுவரைக்குமாய் எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காய் சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கால வேளையிலே கர்த்தாவே உம்முடைய கரம் ஒவ்வொருவர்களையும் பலப்படுத்தினதுக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருவரை தைரியப்படுத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதிசயமான காரியங்களை கர்த்தா நீ செய்வதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே கர்த்தா உம்முடைய கரம் ஒவ்வொருவரை பலப்படுத்துங்கப்பா. என்ன விதமான சோர்வுகள், என்ன விதமான பலவீனங்கள், என்ன விதமான கவலைகளிலே தம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் இப்பொழுதே கர்த்தா அது எல்லாவற்றையும் முற்றிலுமாய் நீக்குவீராக. இந்த கால வேளையிலே கர்த்தா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தா இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த நீர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களை அற்புதமாய் நடத்துகிற தேவன், அருமையாய் நடத்துகிற தேவன், ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆண்டவரே, கர்த்தா பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே கர்த்தா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சோத்திரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. பாடல்களை பாடி நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ಸ್ತುತಿ ಮಾಡುವೆ ಕರ್ತನಿಗೆ, ಅದ್ಭುತ ರಕ್ಷಕನೇ, ಜೀವಾಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ ಯೇಸುವಿಗೊಬ್ಬನಿಗೆ, ನನ್ನ ಜೀವಾಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ ಯೇಸುವಿಗೊಬ್ಬನಿಗೆ. ನನ್ನ ಮನದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಾತು, ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಹಾಡು, ನನ್ನ ಮನದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಾತು, ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಹಾಡು, ಸಾರುವೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಎಲ್ಲ ಜನಗಳಿಗೆ, ಸಾರುವೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಎಲ್ಲ ಜನಗಳಿಗೆ, ಆಶೀರ್ವದಿಸು ನಿನ್ನ ನಂಬುವವರಿಗೆ, ಆಶೀರ್ವದಿಸು ನಿನ್ನ ನಂಬುವವರಿಗೆ. ಸ್ತುತಿ ಮಾಡುವೆ ಕರ್ತನಿಗೆ, ಅದ್ಭುತ ರಕ್ಷಕನೇ, ಜೀವಾಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ ಯೇಸುವಿಗೊಬ್ಬನಿಗೆ, ನನ್ನ ಜೀವಾಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ ಯೇಸುವಿಗೊಬ್ಬನಿಗೆ. ನಿನ್ನ ವಾಕ್ಯದಂತೆ ನಡೆಯುವೆನಾ, ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ತುಂಬಿಸು ನನ್ನ, ನಿನ್ನ ವಾಕ್ಯದಂತೆ ನಡೆಯುವೆನಾ, ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ತುಂಬಿಸು ನನ್ನ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಸಾರುವೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಸಾರುವೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು, ಅಭಿಷೇಕಿಸು ನಿನ್ನ ನಂಬುವವರನ್ನು, ಅಭಿಷೇಕಿಸು ನಿನ್ನ ನಂಬುವವರನ್ನು. ಸ್ತುತಿ ಮಾಡುವೆ ಕರ್ತನಿಗೆ, ಅದ್ಭುತ ರಕ್ಷಕನೇ, ಜೀವಾಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ
ನಾಮವೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ, ನಿನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಬರಲಿ. ನಿನ್ನ ನಾಮವೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ, ನಿನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಬರಲಿ. ಎಲ್ಲ ಜಾತಿ ಜನ ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಲಿ. ಎಲ್ಲ ಜಾತಿ ಜನ ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಲಿ. ನಿನ್ನ ಬೆಳಕಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನಡೆಯಲಿ, ನಿನ್ನ ಬೆಳಕಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನಡೆಯಲಿ. ಸ್ತುತಿ ಮಾಡುವೆ ಕರ್ತನಿಗೆ, ಅದ್ಭುತ ರಕ್ಷಕನೇ. ಜೀವಾಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ ಯೇಸುವಿಗೊಬ್ಬನಿಗೆ, ನನ್ನ ಜೀವಾಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ ಯೇಸುವಿಗೊಬ್ಬನಿಗೆ. ನನ್ನ ಜೀವಾಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ ಯೇಸುವಿಗೊಬ್ಬನಿಗೆ. ನನ್ನ ಜೀವಾಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ ஆண்டவரை சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை மட்டுமாய் ஆண்டவரை நடத்தினதற்காய் சோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியிலே கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக. இந்த காலவெளியிலே கர்த்தர் உம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் நீ செய்வீராக. ஆண்டவரே கர்த்தர் அடியார்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே இந்த காலவெளியிலே கர்த்தர் அந்த டெய்லி பிரேயர் நிகழ்ச்சியில் கர்த்தாவே அநேகருக்கு ஒரு பலனை நீ தரவேணுமா ஜெபிக்கிறேன். ஆவியானவரே நீரே அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தவேணுமா ஜெபிக்கிறேனப்பா. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இம்மட்டும் ஆண்டவரே நீர் கொண்டு வந்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே கர்த்தாவே நீர் அதிசயமாய் நடத்துகிற தேவன். ஆண்டவரே இம்மட்டும் கர்த்தாவே நடத்தினீரே, அதற்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்குவதாக, அற்புதமாய் நடத்துவதாக, ஹல்லேலூயா, ஆச்சரியமாய் நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த கால வெள்ளை கர்த்தாவே உம்முடைய கரங்களை பலப்படுத்தட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் பாடுகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி சுவையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி சுவையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா. சமாதான தந்தாரேசு, சமாதான தந்தாரேசு, சமாதான தந்தாரேசு, சமாதான தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி சுவையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி சுவையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா. புதுவாழ்வு தந்தாரேசு, புதுவாழ்வு தந்தாரேசு, ஆமென். புதுவாழ்வு தந்தாரேசு, புதுவாழ்வு தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி சுவையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி சுவையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா விடுதலை தந்தாரேசு விடுதலை தந்தாரேசு ஆமென் விடுதலை தந்தாரேசு விடுதலை தந்தாரேசு பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா அபிஷேகம் தந்தாரேசு அபிஷேகம் தந்தாரேசு அபிஷேகம் தந்தாரேசு அபிஷேகம் தந்தாரேசு துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூ விடுதலை விடுதலை தந்தாரேசு விடுதலை தந்தாரேசு விடுதலை தந்தாரேசு விடுதலை சேர்ந்து பாடும் விடுதலை தந்தாரேசு எனக்கு விடுதலை தந்தாரேசு விடுதலை தந்தாரேசு ஆமென் விடுதலை தந்தாரேசு விடுதலை தந்தாரேசு துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா ஆமென் சேர்ந்து பாடும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆமென் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக எல்லா இரக்கங்களுக்காக உம்மை நன்றியோடு நாளுமே துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை வாழ்க்கையில் செய்ததுக்காக நன்றி அப்பா ஆண்டவர் இந்த கால வேளையிலே கர்த்தாவே ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா இந்த கால வேளையில் என்ன நிலைமையோடு பார்க்கிறார்களோ ஆண்டவரே இந்த கால வேளையிலே கர்த்தா உம்முடைய கரம் அவர்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆவியானவரே இந்த வேளையிலே கர்த்தாவே அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுதே மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே கர்த்தா நீர் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இம்மட்டு நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீரே கூட இருந்து வழி நடத்துவீராக இந்த கால வேளையிலே கர்த்தா சோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தா நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்களுடைய சோத்திர பலிகளை நீர் ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே இந்த கால வேளையிலே கர்த்தாவே எங்களுடைய பலிகள் எல்லாம் உடைய சமூகத்திலே கர்த்தா எட்டட்டும் அப்பா இந்த கால வேளையிலே கர்த்தா உடைய கரம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த பலிகளை கர்த்தாவே நீர் கர்த்தாவே ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா ஹல்லேலூயா எல்லா கரலத்தடி எல்லாரும் பாடுவோம் ஆமென் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம் ஆமென் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி 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 ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னப்பாவுக்கு
சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீ நன்றி ஐயா, உணவு தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமை என் அப்பாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா, கூட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகத்தீ நன்றி ஐயா, அபிஷேகத்தீ நன்றி ஐயா, அனலாக்கினீ நன்றி ஐயா, அனலாக்கினீ நன்றி. அபிஷேகத்தீ நன்றி ஐயா, அபிஷேகத்தீ நன்றி ஐயா, அனலாக்கினீ நன்றி ஐயா, அனலாக்கினீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. 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 ஆண்டவரே கர்த்தாவே, நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்குமாய் ஆண்டவரே எங்களை நடத்தினது அதற்காய் சோத்திரிக்கிறோம். இதுவரைக்குமாய் எங்களை கொண்டு வந்தீரே அதற்காய் சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, இந்த கால விளக்கத்தை நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய கரங்களை பலப்படுத்தினதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை கொண்டு வந்து நிறுத்தினதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டு நன்றியோடு நாங்கள் சோத்திரிக்கிறோம். இந்த கால விளக்கத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த மாதத்தை முடிக்கிற வழியிலே ஒரு நன்மையாய் முடிக்கட்டும் அப்பா, ஒரு ஜெயத்தோடு முடிக்கட்டும்
ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, சால்வேஷன் டிவி ஆண்டவரே, இதுவரைக்கும் காத்திர அதற்காய் சோத்திரிக்கிறோம். உம்முடைய கரம் அற்புதமாய் தாங்குவதாக, அதிசயமாய் நடத்துவதாக. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. நீரே கூட அந்த வழி நடத்துங்கப்பா. இந்த காலவெளியிலே எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலவெளியிலே இந்த டெய்லி பிரெட்ல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்குமாய் கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் உங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவார். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற தலைப்பு வந்து பேட் ஹேபிட்ஸ். அப்பேன், கெட்ட பழக்க வழக்கங்கள். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்கள். அதான் நீங்கள் வந்து பின்னாடி ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, டைட்டில் பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த கெட்ட பழக்க வழக்கங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த காலை வேளையிலே உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும் என்றால், உங்களுக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ் இருக்கும் என்றால், தயவு செய்து இந்த செய்தியை கேட்டு இன்றைக்கு மனம் திரும்பி நீங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தால், இந்த வாய்ப்பை நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தி நீங்கள் திரும்பவுமாக ஆண்டவருடைய அன்புக்கு நேராக வரும்படியாக உங்கள் யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி எபேசியர் 4வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், கெட்ட பழக்க வழக்கங்கள், பேட் ஹேபிட்ஸ் ஆர் ஈஸி டு க்ரோ. அது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஈஸியாக வளர்ச்சி அடையும். ஆனால் வெரி ஹார்ட் டு ரிமூவ் இட். ஆமேன். ரொம்ப கடினம். அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கடினம். ஸோ கெட்ட பழக்கம் வந்து ஈஸியாக வந்துடும். ஆனால் அதை வெளியே எடுக்கிறது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நிறைய பேருக்கு இன்னொன்று என்ன தெரியாதுன்னா, அவங்க வந்து சில காரியங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமையே, அது ஒரு கெட்ட பழக்கம்னே தெரியாமையே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பேட் ஹேபிட்ன்ற லிஸ்ட்டில் வந்து அது வரவே வராது. பேட் ஹேபிட்ன்ற லிஸ்ட்டில் வந்து அது வரவே, அவங்களுக்கு வந்து அது கெட்ட பழக்கமா அப்படின்ற கூட நல்லா தெரியவே தெரியாது. நிறைய பேர் பாருங்கள், நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். என்ன குழப்பம் இருக்குன்னா, இப்போ வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். அப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் என்ன, எல்லாமே காய்கறிகள்லாம் வந்து வெஜிடேரியன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெஜிடேரியன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆடு மாடு எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து நான் வெஜிடேரியன்லாம் வந்துடுது. ஆனால் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். முட்டை இருக்குது பார்த்தீங்களா, எக்கு, அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? சரியா, அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? அதுக்கு நம்ம இப்போ நடுவில் இன்னொரு பேரை ஒரு போடுறாங்க, அது என்னன்னு தெரில. அப்போ நான் மறந்துட்டேன். சரியா, அதனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க முட்டை சாப்பிட்றாங்க. கேட்டால் என்னங்க நீங்கள் நான் வெஜிடேரியன் ஆச்சே, நீங்கள் என்ன முட்டை சாப்பிட்றீங்க? ஏன்னா ரொம்ப இறக்க சுபாவம் பார்த்தீங்களா. வெஜிடேரியன் வந்து உண்மையாக சிலர்லாம் நான் பார்த்துருக்குறேன், அப்படியே அந்த பிராணிகள் மேலே அவ்வளோ கரிசனையாக இருப்பாங்க. பிராணி அழுதோ அந்த மிருகம் அழுதோ இவங்க கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துடும், அந்த அளவுக்கு ஒரு பாசம். ஸோ அவங்க ஆனால் முட்டை சாப்பிடுவாங்க. ஆனால் முட்டை வந்து என்னது, அது வந்து வெஜ்ஜா நான்வெஜ் இல்லை, ரெண்டுத்துக்கு மிடில் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து அது மாதிரி ஒரு குழப்பம் தான். நம்ம ஹேபிட் வந்து நம்ம கெட்ட பழக்கத்தில் தான் இருக்கிறோமா, இது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமானே தெரியாமையே நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அது வந்து ப்ராக்டிஸ் ஆகிருப்பாங்க. அது எவ்ரி டே வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து என்ன ஆகும்னா, அது வந்து ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்கும், அது வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கே தெரியாது இது வந்து ஒரு கெட்ட பழக்கம். ஸோ அவங்களுடைய பார்வையில் அது ஒரு கெட்ட பழக்கமாக தெரியாது. ஆனால் அதே காரியங்கள் தேவனுடைய பார்வையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது ஒரு பேட் ஹேபிட்டாக இருக்கும், அது வந்து கெட்ட பழக்கமாக இருக்கும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அனலைஸ் பண்ணுங்கள். டுடே வி நீட் டு அனலைஸ். அதை வந்து ஆராய்ந்து பாருங்கள். எதெல்லாம் வந்து நான் வந்து பழக்கமாய் வைத்திருக்கிறேனோ அது தேவனுக்கு அது பிடிக்குமா? ஆமாம், தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்குது, அது வந்து தேவனுக்கு வந்து பார்வையில் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது, ஆண்டவர் அதை எப்படி பார்ப்பார் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. சரியா, சிலர் யோசிங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, சீரியல் பார்க்குறது தப்பு கிடையாது, சினிமா பார்க்குறது தப்பு கிடையாது, சினிமா பாட்டு கேட்குறது தப்பு கிடையாது, எங்கள் சர்ச்சிலலாம் பார்ப்பாங்க, பாஸ்டர் பார்ப்பாங்க, சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சிலர்லாம் வந்து லாஜிக்காக வந்து சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், யாரை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. சரியா, எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வைங்க. சரியா, அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் அது வந்து
கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேருக்கு அது தெரியாது. அதனால் நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் வந்து ஆசாக்கு கீழே இருக்கிற வேளையில் அவங்க வந்து நிறைய கெட்ட பழக்கத்தில் அவங்க போனாங்க. அவருடைய மகன் வந்து எசேக்கியா வந்து ராஜாவாய் வந்தார். ஆசாக்கு அப்புறம் வந்து எசேக்கியா வந்தார். வந்த உடனே அவர் என்ன பண்ணார்னா, முதலாவதாக அவர் வந்து எல்லா ஹேபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெட்ட பழக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரியங்கள் என்னென்னலாம் அவங்க கடைப்பிடித்து கொண்டிருந்தார்களோ அந்த வழிமுறை எல்லாத்தையும் அவர் வந்து என்ன பண்ணார்னா, முதலாவதாக அவர் என்ன பண்ணார்னா ரிமூவ் பண்ணார். சரி, அதெல்லாம் எடுத்து போட்டார். ஆமாம், அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டது மாத்திரமல்ல, சில ப்ரொசீஜர்ஸை கொண்டு வந்தார். உள்ளார வந்து சில ப்ரொசீஜர்ஸை, சில வழிமுறைகளை அவர் கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்ததுனால உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், அவங்க தகப்பன் செய்தது மாதிரி இவர் செய்யலை. அவங்க தகப்பன் வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார். ஆனால் எசேக்கியா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார். ஆமென். பிரியமாய் நடந்து உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், அவங்க அப்பா செஞ்ச மாதிரி வந்து தேசத்தை ஆளலை, நல்ல தேசத்தை நன்மையாய் நடத்தினார். அதனால் நான் விசுவாசிக்கிற இந்த காலை வேளையில் நம்ம வந்து நிறைய காரியங்கள் வந்து அந்த கெட்ட பழக்கம் அப்படின்றது உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் இருந்து அறிந்து கொள்வீர்கள் என்றால், நான் விசுவாசிக்கிறேன் சில காரியங்களை இம்மீடியட்டாக செய்தாக வேண்டும். உங்களுக்கு தெரியும், இது வந்து கெட்ட பழக்கம், இது வந்து ஆண்டருக்கு பிடிக்காது, ஆண்டர் இதை விரும்ப மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் முதலாவதாக சில காரியங்களை செய்யணும். அது வந்து யார் செய்ததென்றால், வேதத்தில் நீங்கள் வந்து எசேக்கியா செய்தார். அந்த எசேக்கியா செய்ததை நம்ம செய்வோம். முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களுக்கு கெட்ட பழக்கம், பேட் ஹேபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா, சரியா, அதை வந்து என்ன பண்ணுன்னா, இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்னா, அதை உங்களதுலேருந்து எடுத்து போட வேண்டும். ஆமென். அது வந்து இம்மீடியட்டாக என்ன பண்ணணும், அது ராங்குன்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து உடனடியாக அது என்ன பண்ணணும், எடுத்து போட்டுருங்க. ஆமென். அதை வந்து காலம் தாழ்த்தாதீங்க. நான் விசுவாசிக்கிறேன், அது வந்து என்றைக்குமே நீங்கள் காலம் தாழ்த்த அது வந்து மோசமாய் போய்கொண்டே இருக்கும். ஸோ அது வந்து பிகின் இம்மீடியட்லி டு ஸ்டாப் இட் ஃபாலோயிங் எவ்ரி டே. அது வந்து இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். யூ ஷுட் நெவர் போஸ்ட்போன் இட். நாளைக்கு நம்ம விட்டுறலாம். சிலர் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிகரெட்டை விடுறேன் பிரதர். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, எனக்கு கையாடும், மனசு சரியிருக்கு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன். குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன். நீங்கள் கொஞ்சம் விட்டால் இன்றைக்கே ஃபுல்லாக இம்மீடியட்டாக விட முடியும். கர்த்தர் அந்த பலனை தருவார். ஆனால் நிறைய பேருடைய கருத்து என்னென்னா, நாங்கள் எப்படி பார்த்தா இத்தனை வருஷமாக பழகின பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும். நான் சொல்லுகிறேன், அப்படியே தான் நீ லைஃப்பில் விடவே மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி அது ஒரு கெட்ட பழக்கம் தெரிஞ்சிருச்சா, என்ன பண்ணுங்கள், இம்மீடியட்டாக என்ன பண்ணுங்கள், அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கெட்ட பழக்கமாக இருக்கிறதோ அதை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஆமென். நீங்கள் 2 நாளாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 29வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். 29வது அதிகாரம் 3வது வசனத்தில் 2 நாளாகமத்தில் 2 Chroniclesல சாப்டர் 29 verse 3 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த இடத்துல பார்க்கலாம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1 மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. ஆமென். ஸோ நல்ல ஒரு வார்த்தை என்ன இருக்குது, அவர் வந்த உடனே என்ன பண்ணார், எசேக்கியா வந்து வந்த உடனே என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1 மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகள் என்ன பண்ணானா பழுது பார்க்க ஆரம்பித்தார். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், த பெஸ்ட் டைம் டு டீல் வித் எ பேட் ஹேபிட் இஸ் நவ். இம்மிடியட்டாக இன்றைக்கி தான். டு டிலே வந்து நீங்கள் பண்ண நீங்கள் விசுவாசிக்கிறேன், அந்த பேட் ஹேபிட் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து டீப்பராக தான் போகும். அதுவும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிரும். அதனால உங்களுக்கு கெட்ட பழக்கம்னு தெரிஞ்சிச்சுன்னா பிகின் இம்மீடியட்லி டு ஸ்டாப். ஆமென். அதை இம்மீடியட்டாக என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுறதுக்கு இம்மீடியட்டாக முயற்சி செய்யுங்க. நீங்கள் பாருங்கள், இந்த பையன் வந்து எசேக்கியா ராஜா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 80 வருஷம் அரசாண்டான். சகாரியா அவனுக்கு தாயின் பேர். அவன் தன் தகப்பனாகி தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கனா எசேக்கியாவோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அவர் வந்து வந்த உடனே அவன் தகப்பனார் செய்த எல்லா காரியங்கள், எல்லா அருவருப்புகள் எல்லாவற்றையும் முதலாவதாக என்ன பண்ணார்னா, முதலாவதாக நிறுத்தினார். அது வந்து முதலாவதாக ஸ்டெப் எடுத்தார். அப்போ தான் பண்ணார். இருந்தாலும் அது இம்மீடியட்டாக என்ன பண்ணார், ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தார். அந்த டெம்பிளை வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தார். எதுக்குன்னா, ஆண்டவரை வந்து நம்ம வந்து தேடி வர வேண்டும், ஆண்டவருடைய
ஆலயம் அது முதலாவதாக பழுது பார்த்தார். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதவுகளெல்லாம் திறந்தார். ஆக்சஸ் டு காட், ஆண்டவரை வந்து நெருங்கிறதுக்கான வழிகளே ப்ரியாரிட்டி டு காட், அவர் வந்து முதன்மையை வந்து ஆண்டவருக்கு கொடுத்தார். அது மாத்திரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் த ஐடில்ஸ், எல்லா விக்கிரகங்களை இம்மிடியட்டாக ரிமூவ் பண்ணினார். அது மாத்திரமல்ல செலக்டட் லேவியர்களை செலக்ட் பண்ணினார். இதெல்லாம் வந்து அவர் வந்து உடனடியாக செய்கிறார், இம்மிடியட்டாக செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த கால வேளையில் நீங்கள் வந்து உண்மையாகவே உங்கள் பேட் ஹேபிட்ஸை வந்து விடணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே வந்து அதை முடிவு பண்ணுங்கள். இம்மிடியட்டாக அதை வந்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை எடுங்க. ஆமென். நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க, போஸ்ட்போன் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே இந்த கால வேளையில் கர்த்தர் சிலரோடு பேசுவார். அநேக நாட்களாக நீங்கள் வந்து அதுக்கு வந்து செவி சாய்க்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறார். நீங்கள் நாளைய தினத்தில் ஆரம்பிக்க வருகிற வேளையிலே ஒரு நீதிமான்களாய் வாங்க. ஆமென். நிச்சயமாகவே எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் வந்து கர்த்தர் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நிச்சயமாகவே நீங்கள் வந்து ஒரு நல்ல பிள்ளைகளை மாற விரும்புவீர்கள் என்றால் அந்த பழைய பழக்க வழக்கங்கள், இந்த பேட் ஹேபிட்ஸ்லாம் மாறணும்னா நீங்கள் மத்தேயு 19வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஆமென். ஒருத்தர் வந்து கேட்குறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், நல்லவரே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுவார், அப்பா நீ நல்லவன் தான், ஆனால் நல்லவன் என்று சொல்லாத, தேவன் ஒருவர் தவிர வேறு யார் நல்லவன் கிடையாது. நீ வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுமா, நீ என்ன பண்ணணும், நீ கற்பனைகளை கைக்கொள். ஸோ அப்போ நீங்கள் விட வேண்டியதை கண்டிப்பாக விடுங்க. ஆமென். ஸோ நீங்கள் விட்டீங்கன்னா நீ அந்த கற்பனைகளை கை கொண்டுவீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டருக்கு நீங்கள் அதில் உண்மையாக இருப்பீர்கள் என்றால், ஏன்னா உண்மையுள்ள மனுஷனை வந்து கர்த்தர் என்ன பண்ணுறார், தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளுகிறார். அவர் சொல்கிற உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அப்போ இன்றைக்கே தீர்மானம் எடுங்க, எதெல்லாம் கெட்ட பழக்கமோ அதை இம்மிடியட்டாக நான் ஸ்டாப் பண்ண கர்த்தர் பலன் தருவாராக. அது உங்களால் முடியாது, ஆனால் கர்த்தர் கொடுக்குற பலன் இருந்தால் நிச்சயமாக முடியும். எத்தனையோ செயின் ஸ்மோக்கரை இம்மிடியட்டாக சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன், ஒரே நாளில் ஒரே செகண்டில். எத்தனை குடிக்காரர் சால்வேஷன் டிவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஊழியருடைய மகன் சரியா, ஊழியர் மகன், அந்த மகனால் அந்த சபைக்கும் வேதனை, அந்த குடும்பத்தாருக்கும் வேதனை, அது மாத்திரமல்ல அந்த பகுதிக்கே வேதனை. ஏன்னா இவர் வந்து பயங்கரமான குடிக்காரர். அப்படி குடியை வந்து என்னென்னமோ அவங்க அப்பா எவ்வளோ ஜெபிச்சிருப்பார், சபை மக்கள் எவ்வளோ ஜெபிச்சிருப்பாங்க, ஆனால் இவனுக்கு வந்து விட முடியல. ஏன்னா விடணுன்ற எண்ணம் வரல, அதான் பிரச்சனை, விடணுன்ற எண்ணம் வரலை. ஆனால் ஒரு நாள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவன் சால்வேஷன் டிவி அந்த மகன் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது காலையில் எதிர்ச்சியாக உட்காந்தான், என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் காலையில் உட்காந்த ஒரு மனுஷன் சாயந்தரம் வரைக்கும் அதே இடத்துல உட்காந்து டிவியை தான் பார்த்துருந்தானா, வேறு எதுவுமே பார்க்கல, டிவியை பார்த்துருந்தான். ஸோ அவன் கண்கள்லேருந்து தாரத்தரையாக தண்ணீர் வந்தது. சரியா, எத்தனையோ பேர் அட்வைஸ் சொல்லியிருக்கிறாங்க, யாரோட அட்வைஸும் கேட்கல, குடிக்க வேண்டாம்னு சொன்னதில்லை. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, கர்த்தர் எப்படி இடைப்பட்டாருன்னு தெரியாது. உடனடியாக தன்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணினா, அந்த வாரமே என்னை வந்து சந்தித்தான். சொன்னால், அண்ணே எனக்கு வாழ்க்கையே மாறிச்சு, நான் இவ்வளோ பெரிய குடிக்காரன், எல்லாரும் என்னை திட்டுவாங்க, யார் சொல்லி நான் கேட்க மாட்டேன், ஆனால் என்ன நடந்துச்சு தெரியல, அந்த வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும், அந்த பேசுகிற வார்த்தைகளின் இருதயத்தை குத்த ஆரம்பித்தது. உடனடியாக நான் ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டேன். நான் இந்த ஒரு வாரமாக நான் குடிக்கவே இல்லை, நான் வீட்டில் நல்லவனாக இருக்கிறேன், வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க, உங்களை பார்த்து நன்றி சொல்லலான்னு வந்தேன். நான் யோசித்து பார்த்தேன், அவன் எத்தனையோ வருஷங்கள் குடித்தவன். ஸோ இம்மிடியட்டாக ஒரு முடிவு எடுத்தான், குடிக்கக்கூடாதுன்னு. எல்லாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சரியா, அதனால் நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், இம்மிடியட்டாக அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுங்கள். அது காலம் தாழ்த்தி போடாதீங்க. அது உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சிச்சா, கெட்ட பழக்கம் தெரிஞ்சிச்சா, வேண்டாம், விட்டுருங்க. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும், ரிமூவ் த ரூட்ஸ். ஆமென். அதனுடைய வேர் என்ன பண்ணுங்கள், பிடிங்கி எறிங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட பழக்கத்தினுடைய வேர் எங்கே இருக்குது. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த காஸ் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ் இன் அவர் லைஃப் அண்ட் ட்ரை டு ரிமூவ் இட்ஸ் ரூட். அந்த ரூட் எடுத்துடணும், அந்த வேர் எடுத்துடணும். வேர் அங்கே இருந்தால் கண்டிப்பாக முளைச்சிக்கிட்டே இருக்கும். சின்ஸ் த டீப்பர் இட் க்ரோஸ் த டிஃபிகல்ட் இட் இஸ் டு ரிமூவ் இட். அது ரொம்ப ஆழமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அது ரொம்ப ஆழமான வேர் எடுக்க முடியாது, கண்டிப்பாக எடுக்க முடியாது. டீப்பராக போச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் ஆரம்பமாக இருக்கும் பொழுதே, ஆரம்பத்திலேயே அந்த பேட் ஹேபிட்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா, சில சொல்லுவாங்க இப்போ தான் ஆஃபீஸுக்கு போனோம், காக்டெயில்னு வாங்க, பார்ட்டின்னு வாங்க, இன்னும் ஒரே ஒரு பார்ட்டி தானே குடின்னு வாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆரம்பம் வந்து ஒரு பெக்கில் ஆரம்பிக்கும்,
ஆனால் எங்கே போய் முடியும்னா படா கொடிக்காரனா ட்ரக்ஸில் போய் முடியும், போதை வஸ்துக்களை போய் முடியும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அப்போ வந்து ஆரம்பத்தில் நீங்கள் முடிக்கல, இப்போ அந்த ரூட் எங்கே இருக்குது, அந்த ரூட்டை முதல்ல தூக்கிடுங்க. அந்த ரூட்டை தூக்குனீங்கன்னா உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த எல்லா காரியத்திலேருந்து வெளியே வர முடியும். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 29வது அதிகாரம் 2 நாளாகமத்தில் 29:5 எசேக்கியா ராஜா சொல்லுகிற அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். கட்டளை எழுறார் பாருங்க, அசுத்தமானதை வெளியே கொண்டு போங்க, ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் ஆல் த அன்வான்ட் கேரக்டர்ஸ் ஹேபிட்ஸ் இன் அவர் லைஃப் as our heart is the temple of God. நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். அதனால தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா கெட்ட பழக்க வழக்கங்கள், எல்லா கேரக்டர் சுபாவங்களை கூட நீங்கள் தூக்கி போட்டுடணும், ரிமூவ் பண்ணிடணும். இன்னும் அதை வச்சுருந்தோன்னா ஒன்றும் வேலை நடக்காது, உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. சரியா? நிறைய பேர் பார்த்துக்கலாம், வருஷம் இதுதான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் 20 வருஷம் 30 வருஷம் 10 வருஷம் அதை மட்டும் சொல்கிறோம், தைரியமாக சொல்கிறோம். ஆனால் இன்னும் கேரக்டர் அப்படியே தான் இருக்குது, இன்னும் கோபம் அப்படியே தான் இருக்குது, எரிச்சல் அப்படியே தான் இருக்குது, குடி அப்படி தான் இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது. இன்னும் யாரும் மாறுற மாதிரி தெரியல. நான் விசுவாசிக்கிறேன், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க, ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். அப்போது நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தூக்கி போட்டுருங்க. ஆமென், நீங்கள் தூக்கி போடுங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ அப்போ வந்து பாருங்கள், அப்போ எசேக்கியா ராஜா என்ன பண்ணார்னா அங்கே பியூரிட்டியை கொண்டு வர்றார், பரிசுத்தத்தை கொண்டு வருகிறார். ஆமென். அந்த டெம்பிளை வந்து என்ன பண்ணுறாரு, அதை வந்து பரிசுத்தப்படுத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன் நம்மளும் என்ன பண்ணுவோம், இந்த காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக வாருவோம், நம்முடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிடுவோம். கன்ஃபஸ் பண்ணுங்கள், ஆண்டவரே நான் செய்தது தவறு என்று சொல்லி அறிக்கை பண்ணுங்கள். நிச்சயமாகவே உங்களை அவர் சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே உங்களை சுத்திகரிப்பார். அதனால் ரிமூவ் த ரூட்ஸ். ஆமென். எல்லாம் வேற பிடிங்கி போட்டுருங்க, அந்த பேட் ஹேபிட்ஸோட எல்லாம் வேற பிடிங்கி போட்டுருங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, மூன்றாவதாக ரீப்ளேஸ் இட் வித் குட் ஹேபிட்ஸ். ஆமென். அதை எப்படி மாற்றணும்னா, அந்த இடத்த வந்து நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வாங்க. ஆமென். நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வாங்க. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வசனம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 29:2 அவன் தன் தகப்பனாகிய தாவீதின் செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆமென். ஸோ டேவிட் வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணாரோ, டேவிட் வந்து என்ன கடைப்பிடித்தாரோ, எசேக்கியா என்ன பண்ணுறான்னா அதை கடைப்பிடிக்கிறான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து ரீப்ளேஸ் நல்ல காரியங்கள், நல்ல காரியங்கள் அநேக உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பரிசுத்தவான்கள் செஞ்சுருக்கலாம். வேத புஸ்தகம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்கள், தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை வந்து அந்த இடத்துல கொண்டு வாங்க. ஸோ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தாவீது எப்படின்னா தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். ஸோ ஆண்டவர் வந்து விரும்பின ஒரு மனுஷன். ஆமென். அவர் வந்து காட்ஸ் ஓன் ஹார்ட். ஆமென். ஆண்டவர் வந்து சொல்கிற என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் யாருன்னா தாவீது. ஸோ அப்போ இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் இருந்தனால தாவீது வந்து தேவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்தார், தேவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்தார். ஆனால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சாலமோனுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து மகனாக இருந்தாலும் தாவீதை போல் அவர் இல்லை. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களில் நீங்கள் 11வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் 1லேருந்து நீங்கள் 4 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய சாலமோன் பார்வோன் குமார்த்தியன் நேத்துவேல் மோவாப் இப்படிலாம் வந்து அவன் வந்து நிறைய பேரை கல்யாணம் பண்ணியிருப்பான். சரியா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோன் வயது சென்ற போது அவருடைய மனைவிகள் அவனுடைய இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவே இல்லை. சொந்த பிள்ளையோட இருதயம் யாரோட இல்லை, தேவனுடைய உத்தமமாக இல்லை. ஆனால் எசேக்கியாவை பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஆசாவுடைய பிள்ளை, இவன் வந்து தாவீதோட பிள்ளை கிடையாது. ஆனால் இவன் யார் போல் இருந்தானா, தாவீது எப்படி இருந்தாரோ அதை வந்து அவர் வாழ்க்கையை வைத்து கொண்டார். தாவீதுக்கு எப்படி ஆண்டவர் பிரியமாக நடந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இவர் வாழ்ந்து காட்டினார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இந்த இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இருதயத்தை வந்து நீங்கள் தேவனுக்கு நேராக திருப்புங்க, உங்கள் கால்களை தேவனுக்கு நேராக திருப்புங்க, அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த கால வேளையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும். ஆமென். சரி, நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும், ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுங்க. ஆமென். அவர் தான் கிரியேட்டர். ஆமென். வர்ஷிப் காட் ஃபார் ஹூ இஸ் அவர் கிரியேட்டர். அவர் தான் நம்முடைய எல்லா அவர் தான் உருவாக்கினவர். அது மாத்திரமில்லை, கன்ஃபஸ் யுவர் சின்ஸ். இந்த கால வேளையில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. ஏன்னா அவர் ஒருவர் தான் நம்மளை என்ன ரட்சிக்கிறவர். ஆமென். கன்ஃபஸ் யுவர் சின்ஸ் டு ஹிம் பிகாஸ் ஹீ இஸ் அவர் ரிடீமர்.
அவர் யார்? நம்மளை ரட்சிக்கிறவர், விடுதலை ஆக்குகிறவர். அது மாத்திரமல்ல, கமிட் த நியூ ஹேபிட்ஸ் டு ஹிம் பிகாஸ் ஹி இஸ் அவர் கைடர், இன்ஸ்ட்ரக்டர். இந்த 3 மறக்காதீங்க. அவர் கிரியேட்டரு, ரிடீமரு, நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டர். ஆமேன். நல்ல ஒரு கைட் பண்ணுறவர். அதனால் நீங்கள் இதை மறக்கவே மறக்காதீங்க. இந்த கால வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த 3 காரியங்கள் நான் செய்யணும். என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கணும். அந்த கிரியேட்டரை நான் ஆராதிக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த ரட்சிக்கிற அந்த தேவன்கிட்ட என் பாவங்களெல்லாம் நான் அறிக்கை இடணும். நான் ரட்சிக்கப்படணும். 3வதாக அவர் என்னை வழி நடத்தணும். அவர் நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருந்து என்னை வழி நடத்தணும். புது ஹேபிட்ஸ் என்னை கொண்டு வரணும். அதனால் இந்த 3 காரியங்களை நீங்கள் கொண்டு வாங்க, நீங்கள் சீர்படுத்துங்கள். நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் பாவம் எல்லா கெட்ட பழக்க வழக்கத்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். முதலாவதாக என்ன பண்ணணும்? பிகின் இமிடியட்லி டு ஸ்டாப் ஆல் பேட் ஹேபிட்ஸ். எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களை நிறுத்துறதுக்கு இன்றைக்கே தீர்மானம். நாளைக்கு செய்கிறேன், கிறிஸ்மஸ் அன்றைக்கி விட்டுடுறேன், ஞானஸ்நானம் எடுக்கும்போது விட்டுறேன். நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்குது. இப்போ விட்டுறேன், அப்போ விட்டுறேன். ஸோ சிலர் நான் ஒரு ஒரு பிரதர் ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம், ரொம்ப நேசிக்கிறவர், அவர் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை. ஏன் பிரதர் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேங்கிங்க? எடுத்துடலாம்ல. எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு நிறைய போராட்டம் வருது பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் இருக்கணும்ல, நான் நின்று என்ன பண்ணணும்? வரவனை நான் பார்க்கணும்ல. அவர் பாருங்கள் அந்த ஆங்கிளில் இருக்கிறார். நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், ஆண்டவர் என்னை காத்துக்கொள்ளார், நீங்கள் எடுங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டால் அவர் தான் அப்படி தான் சொல்லுவார். உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது பாஸ்டர், நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டா வரவங்களெல்லாம் கவனிக்க முடியாது, அதனால் நான் கவனிக்கிறதுக்கு இவர் பாதுகாப்பு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். நான் சும்மா கெட்டலுக்கு சொல்லிட்டு இருப்பேன். நான் சொல்லுவேன், இதெல்லாம் வேண்டாம், முதல்ல நீ எடுத்தாலே பெரிய சந்தோஷம். நான் விசுவாசிக்கிறேன் அவர் எடுக்கிற நாள் எனக்கு பெரிய மகிழ்ச்சியின் நாள். நானும் போராடிட்டு இருக்கோம், குடும்பமாக போராடுறோம், எல்லாரும் போராடுறோம், அவங்க குடும்பம் போராடும், எல்லாம் போராடுறோம். எடுங்கன்னு. ஸோ ஞானஸ்நானம் என்னைக்கு எடுக்கிறீங்கன்னு கேளுங்க, டக்குன்னு சொல்லுவார், அடுத்த வாரம் அந்த வீட்டுக்கு பேசுகிறேன்னுவார். ஆனால் வீட்டுக்கு இன்றைக்கி வரைக்கும் வர்றதில்லை, பேசுனதே கிடையாது. ஏன்னா சில டைம் நம்ம தள்ளி போட்டுறோம் அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் நான் உண்மையான விசுவாச கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலம் இருக்குது, என்ன நடக்கும் அடுத்த நேரம் தெரியாது, அடுத்த நேரம் உயிரோடு இருப்போமா தெரியாது, உயிரோடு வாழ்வோமா தெரியாது. நான் விசுவாசம், இன்றைக்கி கண்ணை மூட்டினீங்கன்னா அடுத்த சைடு ஒன்று பரலவங்க இல்லை நரகம், ரெண்டுத்தில் எதுனா ஒன்று தான். நடுவில் எங்கே நிற்க முடியாது, எங்கேயுமே நிற்க முடியாது. ஒன்று பரலவம் போகணும், இல்லைன்னா நரகம் போகணும். ஸோ உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவங்க என்கிட்ட ரொம்ப நேசிக்கிறவங்க, அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, அவங்க தகப்பனார் ரட்சிக்கப்பட்டவர். ஆனால் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் அவர் ஒரு பின்மாற்றத்தில், அவர் கெட்ட வார்த்தைகளை பேசுவாராம், சந்தேகப்படுவாராம், அவர் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தாராம். ஸோ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனுஷன். ஆனால் எத்தனையோ வாய்ப்புகள் வந்துச்சு, எதுக்குன்னா மனம் திரும்புறதுக்கு. ஆனால் அவர் மனம் திரும்பவில்லை. கடைசி வரைக்கும் அவர் அந்த கேரக்டர் அப்படி இருந்துதான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வேலைகள், அவரோட மரணத்துக்கு நெருங்குற வேலையில் அவர் என்ன பண்ணுவார், அந்த ஐஸ் க்யூப்ஸ் இருக்குல்ல, அந்த ஐஸ் க்யூப்ஸை வாயில் கிட்டத்தட்ட ஆற வச்சுக்குவாராம். அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து எப்படி வைக்கிறாருன்னே தெரியாது. ஏன்னா வாயில் அவ்வளோ வச்சுக்குவார், அந்த ஐஸ் க்யூப்ஸை வச்சுக்குவார். ஏன்னா அந்த வாய் அவ்வளவு ஹீட் ஆகுமா. அவர் சொல்லுவார், உடம்பு எரியுதுன்னு வாராம், வாய் எரியுதுன்னு வாராம், ஐஸில் தான், ஃபுல் ஐஸ். ஏன்னா அந்த பிசாசுடைய அந்த உபத்திரம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. பிசாசு அவன் ராஜ்யத்துக்கு இழுக்கணும்ல. அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, அவருடைய மரணம் கண்ணுக்கு நேராக பார்த்தாங்களாம். அவர் சொல்கிறாராம், என் சரீரத்தை எல்லாரும் பிக்கிற மாதிரி இருக்குன்றாராம். எல்லாரும் என்னை பிக்கிற மாதிரி இருக்குது, என் சரீரத்தை எல்லாம் பிச்சு போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா மனம் திரும்பலை, டைம் கிடைச்சிது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நீ வாயில் ஐஸ் போட்டுக்கிற, நரகத்தில் ஐஸ் கொடுப்பாங்களா? ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. கேட்குறான் ஐஸ்வர்யன், கேட்குறான், ஒரே ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. கர்த்தர் இந்த வேளையில் உங்களுடைய எல்லா சுபாவங்களுக்கு வெளியே வாங்க. அந்த மனுஷன் உண்மையை கேட்கும்போது வேதனை தான். ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனுஷன்தான். ஆனால் கடைசி மணி வேளைகளில் பிசாசோட சரீரங்களை பிக்க ஆரம்பிச்சு தான் இங்கே அங்கே. ஏன்னா பிசாசு சும்மா இருக்காது. அவன் பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் வரான். அவன் நிச்சயமாக உயிரோடு வாழ விட மாட்டான். ஸோ அவரோட வாழ்க்கை உண்மையாகவே வேதனை தான். ஆனால் அவங்க குடும்பத்தில் இன்னொரு தாயார் இருந்தார்கள். அந்த தாயார் கர்த்தருக்கு பயந்த ஒரு தாயார், கர்த்தரை நேசிக்கிற ஒரு தாயார். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அந்த தாயாருடைய மரணம் அப்படி பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப அருமையானது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கண்ணம் முன்னாங்களா. அவங்க நல்லா தெரிஞ்சுதான், நான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையை நான் முடிக்க போகிறேன். ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக மூடினாங்களா. நான் சொல்லுகிறேன், அப்படி தான் நம்ம கண்களை மூடின. அதனால் நம்ம என்றைக்குமே நாளைக்கு தள்ளி போட்டுறாதீங்க. நாளைக்கு நம்மகிட்ட தருதல் அல்ல. இந்த செகண்ட் நம்மளுக்கு, அடுத்த செகண்ட் நம்மளுக்கு இது கிடையாதுங்க. அடுத்த செகண்ட் நம்ம இருப்போமா தெரியாது. என் தகப்பனார்ட்ட நவம்பர் 12ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கோம். நான் ஃபோனை வைக்கிறேன்,
வச்சு அடுத்த செகண்டு வச்சு ஒரு மேக்ஸிமம் 1-2 அம்மா கால் பண்ணுறாங்க, அப்பா இறந்துட்டார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மிஞ்சி போனால் 2 எவ்வளோ நிமிஷங்க. மனுஷனுடைய லைஃப் அதுதான். ஆனால் கர்த்தர் கொடுக்குற இந்த வாய்ப்பு, ஒருவேளை நீங்கள் தூரம் போயிருந்தீங்கன்னா, ஆண்டரை விட்டு தூரம் போயினா இன்றைக்கி ஒரு ரட்சணிய நாள், திரும்ப வந்துடுங்க. இது வரைக்கும் நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை ஆகலையா, இன்றைக்கி இம்மிடியட்டாக தூக்கி போடுங்க. ஆண்டர்கிட்ட பெலனை கேளுங்க. நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக குடிய விடுறேன், விடவே முடியாது. அது கண்டிப்பாக செய்ய முடியாது. அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் செல்வரோடு உங்களோடு பேசுகிறார். அதில் இமீடியட்டாக பண்ணுங்கள். ரிமூவ் த ரூட்ஸ், அந்த ரூட்டை தூக்கி போட்டுருங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தூக்கி போடுங்க. சிலருக்குலாம் ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவான், வான்னு கூப்பிடுவான். அந்த ஃப்ரெண்டெல்லாம் தூக்கி போடுங்க. கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூக்கி போட்டுருங்க. மூன்றாவதாக அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள், ஆராதனை, நல்ல நண்பர்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான ஒரு மனுஷன் வந்து, நல்ல ஐஸ்வர்யமான வந்து, அவங்க பையன் வந்து ரொம்ப மோசமான கெட்ட பழக்க வழக்கத்தில் இருந்தான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு முனிவரை சந்தித்தான். ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கோம். சரி, எதுக்கு முனிவர்? பாஸ்டரை சந்தித்தாங்க. அப்போ அந்த பாஸ்டரை சந்தித்து சொன்னார், ஐயா என் பையன் ரொம்ப மோசமாக இருக்கிறான், அவன் பழக்கத்தை மாற்றவே முடியல, ரொம்ப கெட்ட பையனாக இருக்கிறான், நீங்கள் ஏதாவது அவனை மாற்றுங்க ஐயா அப்படின்னும் போது அவர் சொன்னார், சரி பார்ப்போம், ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்போ அந்த பையனை கூட்டிகிட்டு ஒரு நாள் போகிற வேலையில், வாப்பா என் கூட வாப்பான்னு சொல்லி அப்படியே ஒரு நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அப்போ அவர் சொன்னார், அங்கே பக்கத்தில் ஒரு இடத்த காமிச்சு சொன்னார், அதில் இருக்கிற அந்த செடியை பிடுங்க அப்படின்னு சொன்ன, அந்த இருக்கிற அந்த செடியை பிடுங்க அப்படின்னாரு. அது ரொம்ப சின்ன செடி. உடனே இவன் என்ன பண்ணான், தன் கையில் 2 கையை வச்சு என்ன பண்ணான், அழகாக அப்படி சொல்லிட்டா, ஐயா பாஸ்டர் இந்தாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார். கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணார். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்த செடிகள் அது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை போய் பிடிங்கிட்டு வான்னு சொன்னார். ஸோ இப்போ நான் பண்ணால் 2 கையை வச்செல்லாம் பிடிக்க முடியாது. அப்போ 5 விரலை வச்சு யூஸ் பண்ணி அது கஷ்டப்பட்டு கொஞ்சம் பிடிங்கிட்டான். பிடிங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து ஐயா இந்தாங்க ஐயா அப்படி சொல்லி கொடுத்தான். பாஸ்டர் சரின்னு வாங்கி கொண்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தா நல்ல புதர். சரி, அந்த புதரை வந்து நிறைய முட்கள் புதராக இருக்குது, ஃபுல்லாக புதராக இருக்குது. உடனே அவர் சொன்னார், எப்பா அந்த புதருக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு கொய்யா மரம் இருக்குது, அதை போய் பிடுங்க அப்படின்னு சொன்னார். அதை பிடிங்க எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே இவன் என்ன பண்ணானா, எது எப்படியா முடியும், எல்லாம் புதராக இருக்குது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தான். ஆனால் உண்மையாக முடியாத ஒரு காரியம். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த புதருக்கு நடுவில், புதரில் போகும்போது என்ன சும்மாவாக இருக்கும், ஃபுல்லாக அது வந்து ஒன்றுமே பண்ண முடியல அவனால். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் இழுக்கலாம்னு நினைக்கிறான், அது கொய்யா மரமும் வர முடியல, ஏன்னா அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக, வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போயிடுச்சு. உடனே வந்து சொல்கிறான், ஐயா முடியலையா, புதரில் போனனால என்னது, நம்மளுக்கும் காயம்தான், நம்மளுக்கும் வந்து வேதனை தான், அதனால் என்னால் அது முடியல, எடுக்க முடியல அப்படின்னு சொன்னான். அப்போ தான் அந்த பாஸ்டர் சொன்னார், அப்பா சரியா, ஆரம்பத்திலே வந்து நீ சில காரியங்களை வந்து விடுறது வந்து எளிது. பேட் ஹேபிட்ஸ் உனக்கு வாழ்க்கை இருந்ததுன்னா அது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இழுக்கணும், சரியா. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் விட்டினா அது இழுக்கவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னை சுற்றி புதர் வர ஆரம்பிச்சிச்சு. உங்கள்கிட்ட இருந்தால் நீ நல்லவனாக இருந்தால் கூட உன்னை சுற்றி என்ன இருக்குது, எல்லாம் பொல்லாத காரியங்கள்லாம் இருக்குது. அதனால் நீ வந்து என்றைக்குமே வாழ முடியாது. ஸோ அந்த கெட்ட பழக்கத்தை வைத்து கொண்டு நீ நல்லவனாகவே வாழ முடியாது. உன்னை சுற்றி கெட்ட பழக்கம், நீ நல்லவன் சொல்லவே முடியாது. சில சொல்லுவாங்க, நான் எனக்கு அவருக்கு எல்லாமே நல்ல மனுஷன், அந்த ஒரே ஒரு பிரச்சனை பிரதர், அந்த ஒன்று தான் பிரதர், அது ஒன்றுனால அவன் கெட்டவன் தான், எல்லாம் நல்லது, அது ஒன்று மட்டும்தான் பிரதர், அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிடையவே கிடையாது. அது எல்லாத்தையும் சேர்த்து கெட்டுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால நீ வந்து இன்றைக்கி திருந்துனா உண்டுப்பா. சிலருக்கு வந்து ஆரம்பத்தில் ஈஸியாக எடுத்துடலாம், ஆனால் சிலர் கொஞ்சம் 5 விரல் யூஸ் பண்ணணும். சில டைம் 5 விரலில் 1000 விரல் வந்தாலும் பத்தாது. 5இல் விளையாதது 50இல் என்ன பண்ண முடியாது, வளைக்கவே முடியாது. 50இல் 5 வயசில் உன்னால் வளைக்க முடியலன்னா, உன்னால் எதுவும் பண்ண முடியலன்னா நிச்சயமாகவே உன்னை பெண்ட் பண்ணவே முடியாது 50 வயசில். அதனால இன்றைக்கே தீர்மானம் எடுங்க, உங்களுடைய எல்லா கெட்ட சுபாவங்கள்லேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர உங்களுக்கு உதவி செய்வாராக. ஸோ அந்த மனுஷனுக்கு அவர் சொன்னார், அப்பா நீ வந்து இந்த வயசுலேயே நீ சின்ன வயசுலேயே அதை எடுத்துட்டீங்கன்னா நல்லது, இப்போவுமே அதை விட்டுட்டீங்கன்னா நல்லது. ஆனால் நீ அது பெருசாகிடுச்சுன்னா, அது ரூட்டுக்கு மாதிரி போயிடுச்சுன்னா, ஒரு ஆழமாக போயிடுச்சுன்னா அதை விடவே முடியாது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, டோன்ட் வெயிட் ஃபார் பேட் ஹேபிட்ஸ் டு க்ரோ இன் யூ, இதான் மாரல். ட்ராப் தம் வைல் யூ ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் இட், எல்ஸ் தே வில் கெட் கண்ட்ரோல் யூ. ஸோ உங்களால் அது மேலே அந்த ஹேபிட் மேலே, கெட்ட பழக்கத்தில் கண்ட்ரோல் இருக்கும் போதே நீங்கள் எடுத்துறது நல்லது. இல்லைன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும். சில சொல்லுவாங்க நடுங்குதுன்னு வாங்க, ஏன்னா குடிக்கணும் பிரதர், ஏன்னா யார் கண்ட்ரோல் பண்ணுறா, அது கண்ட்ரோல் பண்ணுது, இவர் கண்ட்ரோல் பண்ணல, அது கண்ட்ரோல் பண்ணுது.
சிலருக்கு வந்து சிகரெட் டென்ஷனாக இருக்குது, ஒரு அடித்தா வந்து அது கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ எப்போவுமே பேட் ஹேபிட்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு விட்டுடாதீங்க. நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதை தூக்கி போட்டுருங்க. இன்றைக்கே தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. எத்தனை பேர் தூக்கி போடலான்னு இருக்கிறீங்க? தூக்கி போட்டுருங்க, சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலக பிரகாரமான மனுஷன் டாக்டர் அப்துல் கலாம் அவங்க சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லுவாங்க. யூ cannot சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர், பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹேபிட், அண்ட் ஷூர்லி யுவர் ஹேபிட்ஸ் வில் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர். ஆமேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண முடியாது, உங்களுடைய யூ cannot சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஆனால் உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணுகிற வேளையில் நிச்சயமாகவே இட் வில் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலத்தை அது மாற்றும். இன்றைக்கி காலையில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த கோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். டோன்ட் வெயிட் ஃபார் பேட் ஹேபிட்ஸ் டு க்ரோ இன் யூ, ட்ராப் தம் வைல் யூ ஹவ் கண்ட்ரோல் ஓவர் இட், எல்ஸ் தே வில் கெட் கண்ட்ரோல் யூ. இதெல்லாம் நல்ல பொன்மொழிகளை அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டு நடத்துவது எல்லா பாதைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் எல்லா கெட்ட சுபாவங்கள், எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்து ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்குவீராக. இம்மட்டு நடத்துவது எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன், ஆச்சரியமாக நடத்துகிற தேவன். ஆண்டவரே, இந்த கால வேளைக்கத்தை எங்களுடைய எல்லா கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி அப்பா ஆண்டவரே கத்தா உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க. ஒரு ஞானஸ்நானம் எடுத்து நாங்கள் தூரத்தில் இருப்போம் என்றால், தூரத்தில் கத்தா உம்மை விட்டு போயிருப்போம் என்றால், உம்மண்டை நாங்கள் திரும்ப வருகிறோம். எங்களுக்கு நரகத்துக்கு நாங்கள் போகவே கூடாது ஆண்டவரே. எங்களை நீர் பரலோகத்துக்கு என்று நீர் பிரித்து எடுத்திருக்கிறீர். அந்த பரலோக மகிமையை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. கண்ணீர் மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. இதனால் கத்தா ஒர்க் ஃப்ரம் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. எல்லா நன்மைகளை நிறைவாய் கொடுங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. நீர் அதிசயமாக நடத்துகிற தேவன், ஆச்சரியமாக நடத்துகிற தேவன். ஆண்டவரே கத்தா இந்த நாளிலே அந்த பிள்ளைகள் ஆண்டவர் இந்த மாதத்தை ஜெயத்தோடு முடிக்கட்டும். வருகின்ற மாதத்தில் எல்லாரும் நல்ல சேலரி கிடைக்கட்டும், நல்ல வேலை கிடைக்கட்டும், வியாபாரம் நன்றாய் நடக்கட்டும். ஆண்டவர் எல்லா தடைகள் எல்லாம் விளக்குங்கப்பா. நவம்பர் மாதத்தை நாங்கள் தொடங்குகிற வேளையிலே சந்தோஷத்தோடு தொடங்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்படட்டும். பின்மாற்றத்தில் சேர்ந்தவங்களாம் ஆலயத்துக்கு வரட்டும். ஆண்டவரே, ஆலயத்துக்கு வராமல் தடைப்பட்டிருக்கிறவங்க எல்லா ஆண்டவர் வரட்டும். ஆண்டவரே, மன்னன் திரும்பட்டும். ஆண்டவர் எல்லா சுபாவங்களிலிருந்து வெளியே வரட்டும். ஆண்டவர் தேவனை அறியட்டும் அப்பா. அப்படியே நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவர் சால்வேஷன் டிவி தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. 1200 பேரை எழுப்புவீராக. இந்த கால வேளையிலே கர்த்தாவே ஆண்டவர் அந்த தேவைகள் மிகப்பெரிய தேவைகள், அதை சந்திங்கப்பா. நீரை காத்துக்கொள்ளுங்க. மகிமையான காரியங்களை செய்யுங்க. புதிய ஆத்துமாக்களை அநேகர் அழைத்து வாங்க. சபை விசுவாசிகளை கொண்டு வாங்க. ஆண்டவர் யாரெல்லாம் இதுவரைக்கும் வரல எல்லாரும் அழைத்து வாங்கப்பா. நீங்க சபைக்கு நேராக கொண்டு வாங்க, ஆலயத்துக்கு நேராக கொண்டு வாங்க. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். God bless you. ஆமென்.